ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250 plus exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead. தெற்குலக நாடுகளின் ஏஐ மாநாட்டை தொடங்கி வைத்தார் பிரதமர் மோடி. 5 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் 20 நாடுகளின் தலைவர்கள், முன்னணி நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் பங்கேற்பு. நாளை தாக்கலாகிறது தமிழக இடைக்கால பட்ஜெட். தேர்தல் நேரத்தில் வரும் பட்ஜெட் என்பதால் முக்கிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு. மதுரையில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை 21ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். மேம்பாலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பெயரை சூட்டப்படுவதாகவும் அறிவிப்பு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நடமாடும் உழவர் அங்காடிகளை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். விவசாயிகள் நலனுக்காக ஒருங்கிணைந்த வேளாண் மையங்களும் திறப்பு. கொசு ஒழிப்பு நிதியிலும் திமுக அரசு ஊழல் செய்வதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் கொசுக்களுக்கு கொண்டாட்டம், மக்களுக்கு திண்டாட்டம் என சாடல். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கும் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள். காங்கிரஸ் கட்சியின் தலைமைக்கு மின்னஞ்சல் மூலம் வலியுறுத்தல். தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தால் புதுச்சேரியிலும் கிடைக்கும். புதுச்சேரி காங்கிரஸ் மூத்த தலைவரும் முன்னாள் முதல்வருமான நாராயணசாமி புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி. தமிழ்நாட்டினர் தான் புதுச்சேரின்னு நான் சொன்ன தவிர அங்க ஆட்சியில பங்கு கொடுத்தா இங்க ஆட்சியில பங்குன்னு நான் சொல்ல. நான் சொன்னது தமிழ்நாட்டில் என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அது புதுச்சேரியில் அந்த நிலைப்பாடு எடுக்கணும். ராகுல் கார்கேவை விட மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி பெரிய ஆட்களா? அறைக்குள் பேச வேண்டியதை பொதுவெளியில் பேசலாமா என செல்வ பெருந்தகை கடும் கண்டனம். யாரும் பொதுவெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்ப ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நீங்க பொதுவெளியில எது பேசணுமோ பேசணும், அறைக்குள்ள பேசுறத பொதுவெளியில பேசினா. காங்கிரஸ் பொதுச் செயலர் கே. சி. வேணுகோபால் ரவுடி போன்றவர். ரவுடிகள் எல்லாம் தலையெடுத்தால் கட்சி எப்படி இருக்கும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கடும் தாக்கு. இந்தியா கூட்டணிக்கு மு.க. ஸ்டாலின் தலைமை ஏற்க வேண்டும். காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் கருத்து. Is consolidated, and I think the best man to consolidate it is M.K. Stalin. I believe he is the best person to become chairman of the India bloc, and he has the great virtue that he won't stand in the way. திமுக கூட்டணியை அவர்களே முடித்து விடுவார்கள் என பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். துரோகம் மூலம் காங்கிரஸை தோற்கடிப்பதே திமுக தான் என்றும் கருத்து. காங்கிரஸை தோற்கடிக்கவே திமுக தான். பார்த்துட்டு தான் பாருங்க, நிறைய சிக்கல்கள் இருக்கு. நம்ம கூட்டணி சுமூகமா நல்லா போயிட்டு இருக்கு, வேகமா போயிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு. இந்த தேர்தல் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான போட்டி. இந்த தேர்தல் கரூர் பாஜக மாவட்ட தலைவர் தன்னை பற்றி ஆபாசமாக பேசியதாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி புகார். பாஜக மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பேச்சுக்கு நடிகை த்ரிஷா கண்டனம். இப்படி ஒரு அருவருக்கத்தக்க கருத்தை எதிர்பார்க்கவில்லை என்றும் ஆதங்கம். எந்த அரசியல் கட்சியோடும் தனக்கு தொடர்பில்லை என த்ரிஷா பதில். அரசியல் நிலைப்பாட்டில் நடுநிலையுடன் இருக்கவே விரும்புவதாக விளக்கம்.
நடிகை த்ரிஷா குறித்த பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் நயினார் நாகேந்திரன். வாய் தவறி வந்த வார்த்தைக்கு மனப்பூர்வமான வருத்தம் தெரிவித்துக் கொள்வதாக பேட்டி. எந்த ஒரு தனிநபர் விமர்சனத்தை நான் அனுமதிப்பதில்லை, நானும் பேசியதில்லை. அன்றைக்கு இது தவறி வந்த ஒரு வார்த்தை. உண்மையிலே யாரேனும் இதில் வருத்தப்படவில்லைனால் என்னுடைய வருத்தத்தை நான் மனப்பூர்வமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் தவைக்கவுக்கு பொது சின்னம். போட்டியிடும் முதல் தேர்தலிலேயே பொது சின்னம் பெற்றது தவைக்க. பத்து கப்பல் வாங்கவில்லை, 2 கப்பல்களை வாங்கியதாக திமுக எம்பி TR பாலு வாதம். அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் குற்றச்சாட்டை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் விளக்கம். திமுக எம்பி TR பாலுவை 3 மணி நேரம் குறுக்கு விசாரணை செய்ததாக அண்ணாமலை பேட்டி. பொது வாழ்வில் இல்லாத தன் மீது ஊழல் புகாரை முன்வைத்துள்ளதாக என்றும் குற்றச்சாட்டு. வேலூர் பாலாற்றங்கரையில் களை கட்டிய மயான கொள்ளை திருவிழா. கிருஷ்ணகிரி, காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் அம்மன் வேடமணிந்து விழாவில் பங்கேற்ற பக்தர்கள். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை திருவிழாவில் மோதல். பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்லம் எதிரே கூடிய கூட்டத்தை தடியடி நடத்தி கலைத்தது காவல்துறை. தெற்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 2002ஆம் ஆண்டுக்கு பிறகு பிப்ரவரி மாதத்தில் தாழ்வு பகுதி உருவானது. தமிழகத்தில் காவிரி படுகை மற்றும் தென் மாவட்டங்களில் வரும் 21ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் 1,15,520 ரூபாய்க்கு விற்பனை. குரேஷிய நாட்டில் களை கட்டிய குளிர்கால கொண்டாட்டங்கள். பல்வேறு வேடங்களிட்டு ஊர்வலமாக சென்ற மக்கள். தனது 134 படங்களின் பாடல்கள், இசைப்பதிவுகளை பயன்படுத்த இசைஞானி இளையராஜாவுக்கு தடை. சரிகம நிறுவனத்திற்கு சாதகமாக டெல்லி உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு. ECA Tamil Nadu presents Elexpo 2026, Tamil Nadu's premier exhibition on electricals, electronics and power. Explore 250+ exhibitors, big brands and live demos. Interact with industry experts, build dealership tie-ups and stay ahead.